வணக்கம் சகோ. இது ஒன்லி கதை ஸ்டோரி அண்ணா உங்கள் மஹி. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் இன்னைக்கு நான் எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே ரெடி பண்ணலை. என்ன பேச போகிறோம் அப்படின்றதும் நான் ப்ரீவியஸாக ரெடி பண்ணவும் இல்லை. என்னோட மைண்டில் தோன்றதை நான் பேசுகிறேன். இது எத்தனை பேருக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ நான் மைண்டில் தோன்றது பை ஹார்ட்டாக நான் பேசுகிறேன். கண்டினியூவாக கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி என்ன பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட லைஃப்பில் எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, நம்மளை கொன்னுடும் அப்படின்ற அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்கும். அந்த மாதிரியான டிப்ரெஷன்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது? ஸோ அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணும்போது பல உண்மைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம டிப்ரெஷனுக்கு காரணம் நம்ம நினைக்கிறோம் வெளியாளுங்க, நம்ம ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் இல்லை கிட்ஸு இல்லை பேரண்ட்ஸு இல்லை கொலீக்ஸு ஆஃபீஸர் மேனேஜர் இப்படின்னு யாரையும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது கிடையாது. நம்ம டிப்ரெஷனுக்கு காரணம் நாம தான். என்னைக்காவது கண்ணாடி முன்னாடி நின்று ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ பார்க்க க்யூட்டாக இருக்க, நீ ஹெல்த்தியாக இருக்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் பேசியிருக்கீங்களா? கிடையாது. இங்கே இந்த காணொலி கேட்குற இல்லை பேசுகிற நான் முதல் கொண்டு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர் இதை நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் நம்ம மூஞ்சை பார்த்து நம்ம திட்டிட்டு தான் இருப்போம். என்ன இப்படி இருக்க, மூஞ்ச இது, அவங்கள பல எப்படி நல்லா இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க, நான் ஹைட்டாக இல்லை, ஷார்ட்டாக இருக்க, ஃபேட்டாக இருக்க, ஸ்லிம்மாக இருக்க, கருப்பாக இருக்க, ரொம்ப வெள்ளையாக இருக்க, முடி ஷார்ட்டு, முடி லாங்கு, கேர்லி ஹேர் இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாமளே பலவீனமாக்கிக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை நம்ம பார்க்க மிஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸையே நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நம்மளை நாம தான் டிப்ரெஷன் ஆக்கிக்கிறோமே தவிர மற்ற யாரும் நம்மளை டிப்ரெஷன் ஆக்குறது கிடையாது. இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோம், அவங்க நம்ம பேசுகிற மாதிரி நம்ம கிட்ட பேசணும் அப்படின்ட்டு நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே ஃபுல்ஃபில் ஆகாமல் போகும்போது தான் நமக்கு அவங்க மேலே கோபம் வருது. ஒருவேளை நான் டிஸ்டர்ப் பண்ணுறனோ, ஒருவேளை நான் அவங்கள டார்ச்சர் பண்ணுறனோ, ஒருவேளை அவங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருக்கா இப்படின்னு தேவையே இல்லாமல் பல கேள்விகள் நம்ம மண்டையில் சேரும். அது சேரும்போது நமக்கு என்ன ஆகும்? தேவையில்லாமல் கோவங்கள் வரும். அந்த கோவங்கள் நமக்கு டிப்ரெஷன் ஆகும். அதை யார்கிட்ட காட்டுவோம்? அப்வியஸ்லி நம்ம கூட இருக்கிற சில அப்பாவிங்க மேலே தான் நம்ம காட்டுவோம். ஃபைனலி நம்ம அதை பார்க்கும்போது நம்மளோட பிரச்சனைக்கு நாம தான் காரணமாக இருப்போம். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும்தான் காரணமாக இருக்கும். கடவுள் நம்ம கையில் சாய்ஸஸை கொடுப்பாங்க, திஸ் ஆர் தட் அப்படின்னு. நாம திஸ்ஸை சூஸ் பண்ணாலும் அந்த அதில் இருக்கக்கூடிய சோகங்கள் இல்லை சந்தோஷங்கள் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். தட்டை சூஸ் பண்ணாலும் அதனால் வர சோகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நாம தான் காரணமாக இருப்போம். இப்படி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாம தான் காரணம் அப்படின்றத நாம் நம்பணும். அதுக்காக நான் மட்டுமே காரணம் அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. நம்மளோட சாய்ஸஸ் ஒரு சில டைம் இது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகும்போது ஓகே, அதிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணுமே தவிர அதோட லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் தந்துச்சு அப்படின்னா அதனால நமக்கு தலைகணம் வரக்கூடாது. ஓகே, இது மாதிரி அடுத்தடுத்த முடிவுகளை நம்ம சரியாக எடுக்கணும், இதை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் வரணுமே தவிர அதனால தலைகணம் வரக்கூடாது. தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற தலைகணம் சுத்தமாக நமக்கு வரவே கூடாது. ஸோ இன்னும் பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேங்க. ஒரு தனிமை அப்படின்ட்டு இருக்கும்போது பல எண்ண ஓட்டங்கள் நமக்கு வரும். முதல்ல தனிமையை ஃபேஸ் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் வெளியே வரும். நம்ம திருட்டுத்தனமாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுலையா இருக்கட்டும், ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்குறதுலையா இருக்கட்டும், இல்லை ரொம்ப நேரம் நம்ம பிடிச்சவங்க கூட பேசுகிறதாகட்டும், இப்படி எதெல்லாம் நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டதோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் டே பை டே பண்ண நமக்கே ஒரு சலுப்பு தட்டும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் அந்த தனிமை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கசக்க ஆரம்பிக்கும். அந்த கசக்கும் போது நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு வரும். சுத்தமுத்தி யாரை பார்த்தாலுமே நமக்கு கோபம் வரும். சொல்லப்போனால் நம்ம மேலேயே நமக்கு கோபம் வரும். தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் அலப்பாயும். அதனால் இப்படி இருக்குமோ, இதனால் இப்படி இருக்குமோ, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஒர்த்லெஸ், நான் வேலைக்கே ஆக மாட்டேன், நான் சுத்த வேத்து, எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்படின்னு பல எண்ணங்களை நமக்கு மேலேயே நாமளே திணிச்சுக்குவோம். அதன் விளைவாக நம்மளால் சரிவர பேச முடியாது, ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் போகும். இப்படி பல நெகட்டிவ் ஃப்ரேம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கு நாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு தனிமை கிடைக்கும், தனிமையாக நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்துடுச்சு அப்படின்னா அந்த தனிமையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும், பாசிட்டிவாக. அந்த தனிமையில் முதல்ல அமைதியாக உட்காருங்க. உட்காந்து உங்களுக்கு என்ன தெரியும்,
உங்களுக்கு எது மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க உங்கள ரிசர்ச் பண்ணுங்க. உங்க மனசுல நீங்க அமைதியா உட்காரும்போது ஆயிரக்கணக்கான கேள்விகள் தோணும். அந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில்ல தான் தெரியும் நீங்க யாரு அப்படின்னு. உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்காம போகும்போது மத்தவங்க எப்படி உங்கள பத்தி புரிஞ்சுப்பாங்க? அப்படின்ற ஒரு கேள்விய நீங்க கேளுங்க. 2வது உங்கள பத்தின ரகசியங்கள் நீங்களே காக்கப்படாத போது மத்தவங்க அது எப்படி காப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வருது? 3வது உங்கள நீங்களே சந்தோஷமா பார்த்துக்காத போது மத்தவங்க எப்படி பார்த்துப்பாங்க? அப்படின்ற கேள்வியையும் கேளுங்க. இந்த 3 கேள்விகளுக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சாலே போதும், உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் பாதி குறைஞ்சிடும். இப்படி அடுத்தடுத்து உங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க சரியான விடை அளிக்கல அப்படின்னா, அந்த விடைகள தேடி நீங்க பயணப்பட்டு போனீங்கன்னா, அந்த தனிமை நிச்சயமா உங்கள மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையும். முதல்ல உங்களுக்குள்ள நீங்க ஒரு சர்க்கிள போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள் உங்களுக்கானதா இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே. நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நமக்குன்னு ஒரு பெர்சனல் கேர் டைம் இருக்கணும். நமக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கணும். நம்ம லைஃப்ப என்ஜாய் பண்ண, நம்ம மைண்ட் செட்ட என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கணும். ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த 1/2 மணி நேரம் நோ ஃபோன்ஸ், நோ டிவி, நோ டெக்ஸ்ட்ஸ், நோ கால்ஸ் இப்படி எதுக்குமே விர்ச்சுவலா இருக்கக்கூடிய எதுக்குமே நீங்க இடம் கொடுக்காதீங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. உங்ககிட்ட நீங்களே மனசார பேசுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள நீங்களே உங்ககிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான விடைய உங்க மனசாட்சி உங்ககிட்ட சொல்லும். அது மட்டும் இல்லாம, அந்த 1/2 மணி நேரத்துல உங்கள சுத்தி என்ன இருக்குது? என்னென்னலாம் நடக்குது? அப்படின்றத கவனிங்க. இந்த மாரி டெய்லியும் நீங்க உங்களுக்காக 1/2 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது, நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்த உங்ககிட்ட நீங்க உணருவீங்க. அத்தோட தினமும் சொல்லுங்க, "நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் ஹேப்பியா இருக்கேன். எனக்கு எந்த கவலையும் இல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் அத ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் என்கிட்ட இருக்கு. நான் என்ன நல்லா பார்த்துப்பேன். என் குடும்பத்த நல்லா பார்த்துப்பேன். நான் நல்லா சம்பாதிப்பேன். நான் நெனச்ச இலக்க அடைவேன். எனக்கு நேர்மறையான சிந்தனைகள் அதிகமா இருக்கு. எதிர்மறையான சிந்தனைகள நான் தவிர்ப்பேன். எந்த ஒரு கெட்ட செயலுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்க. அத ரிப்பீட்டடா நீங்க சொல்லும்போது, நீங்க என்ன இலக்க அடைய ஆசைப்படுறீங்களோ, அது தன்னால நடக்கும். அதுக்கான வழிகளையும் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். நீங்க யூனிவர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, இல்ல கடவுள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுள நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட்ஸ் இப்படி எத சொன்னாலும் ஓகே. ஆனா நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் தான் இது எல்லாத்துக்குமே காரணமா அமையும். உங்க எண்ணங்கள நீங்க தெளிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையும் தெளிவான பாதையில நடக்கும். தெளிந்த நீரோடையா உங்க எண்ணங்கள் இருக்கும்போது மட்டுமே நீங்க தெளிவான முடிவுகள சரியா எடுக்க முடியும். குழம்பிய நிலையில இருக்கும்போது தயவு செஞ்சு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. எந்த எமோஷனலும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க எமோஷனலா அஃபெக்ட் ஆகும்போது அமைதியா உட்காந்து, "நான் இப்ப எமோஷனலா இருக்கேன். நான் என்ன இப்ப கண்ட்ரோல் பண்றேன். நான் இந்த எமோஷனல குறைச்சிட்டு, எனக்கு தேவையான முடிவுகள நான் சரியா எடுப்பேன். எனக்கு இப்ப கோவம் வந்திருக்கு. அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள கண்ட்ரோல் ஆகுது. அந்த கோவத்த நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும். எப்பல்லாம் கோவம் உங்களுக்கு அதிக அளவு ட்ரிகர் ஆகுதோ, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துலருந்து விலகி வர பாருங்க. அங்க இருந்தா தான் இன்னும் நமக்கு கோவம் அதிகமாகுமே தவிர, விலகி வந்துட்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலை மாறி போயிடும். பல சம்பவங்களும் அங்க தவிர்க்கப்படும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம மனுஷங்களுக்கு அடிப்படை மனிதாபிமானமே இல்லாம போகுதோ அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ரீசென்ட்டா கேள்விப்படக்கூடிய பல விஷயங்கள பார்த்தா. முதல்ல இது எல்லாத்துக்குமே காரணம் சுய கட்டுப்பாடு இன்மை, சுய ஒழுக்கமின்மை. இது எல்லாம் தான் அமையுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நான் பர்சனலா என்னோட டிப்ரஷன ஓவர் கம் பண்ணிட்டு வந்தது எப்படி அப்படின்னா, இந்த மாரியான தாட்ஸ்களால தான். நானும் பர்சனலா ரொம்பவே டிப்ரஷனா இருந்தேங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்ல, இருந்தேன். ஸோ அதுலேருந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான். எனக்குள்ள நான் பேச ஆரம்பிச்சேன். என்கிட்ட நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு எது சரியா வரும்? எனக்கு எது சரியா வராது? நான் எத ட்ரை பண்ணணும்? எது ட்ரை பண்ணக்கூடாது? எனக்கு நல்லது எது? எனக்கு எது கெட்டது? அப்படின்ற புரிதல், என்ன பத்தின புரிதல் எனக்கு எப்ப வர ஆரம்பிச்சதோ, அப்பதான் எனக்கான தெளிவான சிந்தனையும் வர ஆரம்பிச்சதுங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனா பேசிட்டே போனா நெறைய பேசலாம். ஆனா உங்களுக்கு போர் அடிச்சிரும். ஸோ இதோட என்னோட இந்த பிலாசபிக்கல நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பேசிக்கா ஒரு காமனா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வர எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் நாம மட்டும் தான் காரணம். நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் தான் காரணம் அப்படின்றத ஆணித்தரமா நம்புங்க. உங்கள நீங்க பார்த்துக்கிட்டாதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். உங்கள சார்ந்தவங்களையும் நீங்க நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்றதையும் ஆணித்தரமா நம்புங்க. தினமும் எந்திரிச்சு உங்ககிட்ட பேசுங்க. தினம் தூங்குறதுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட பேசுங்க.
உங்களுக்கு அன்னைக்கு குடுத்த எல்லாத்துக்குமே, அது பெயின் ஆகட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், ஏமாற்றமா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும். அதுக்கு தேங்க் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு பெயின் வந்ததுன்னா, அந்த வலிய நீங்க தாங்கிட்டீங்க. அந்த வலிய தாங்கி, அந்த நபருக்கு நீங்க எதுவுமே அந்த வலிய குடுத்த நபருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஏன்னா, இதுக்கப்புறம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு லெசன நமக்கு அவங்க குடுத்துருப்பாங்க. சந்தோஷம் கிடைச்சிருந்ததுன்னா, அதுக்கும் நன்றி சொல்லுங்க. ஏமாற்றம் அடைந்தீங்கன்னா, உங்க முட்டாள்தனத்த வெளிப்படுத்தியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இப்படி அந்த நாள் ஃபுல்லா நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ, அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, அந்த நாள்ல கத்துக்கிட்ட பாடத்த அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு, அடுத்த நாளுக்குள்ள நீங்க அடி எடுத்து வைங்க. அதே மாரி காலையில எந்திரிச்சதும், இன்னைக்கு ஃபுல்லா நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். எந்த கெட்ட எண்ணங்களும் எனக்கு வராது. அப்படின்ற ஒரு உங்களுக்கு என்ன மாரியான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வருதோ, அத ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. ஏன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரியா மாறும். ஸோ, உங்களுக்கு என்ன எண்ணம் வேணும் அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. எந்திரிச்சதுமே அந்த பேப்பர நீங்க படிங்க. கண்டிப்பா உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு நாள் மாறும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஓகே சகோ, பேசுனது பிளேடு மாரி அறுத்த மாரி இருந்ததா? இல்ல ஏதா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லங்க, நம்ம காணொளி பக்கத்துல பல கதைகளா அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதையும் கேளுங்க. நிச்சயம் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதா இருக்கும், அல்லது உங்கள் வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இது வன்மை காதல் ஸ்டோரிஸ். நான் உங்க மஹி.